வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு பலன்கள்ல நம்ம நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த 2026ல ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுல அதனுடைய வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரமான இந்த திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்களையும் உள்ளடக்கியது. இந்த திருவோணம் நட்சத்திரம் அதாவது கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா வேலை வேலை வேலை, இதை தவிர இவர்களுக்கு வேற எந்த விதமான ஒரு சிந்தனையுமே கிடையாது. தன்னுடைய குடும்பமாகட்டும் சரி, தன்னை சார்ந்தவர்களாகட்டும் சரி, யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப பெரிய அளவுல மைண்ட்ல போட்டுக்காம தன்னுடைய வேலையில மட்டுமே கவனம் செலுத்துபவர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள். அந்த பெருமாளினுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இவர்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த திருப்பதிக்கு போயிட்டு வரதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. திருப்பதிக்கு இந்த வருடம் போயிடணும், இந்த வருஷம் திருப்பதிக்கு போயிடணும் அப்படின்றத ரொம்ப ப்ரீ பிளானா செய்யக்கூடியவர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள். அந்த பெருமாளினுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது முழுமையாக இவர்களுக்கு இருக்கும். அந்த பெருமாளினுடைய ஆசிர்வாதத்தினாலதான் இவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை, இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியம், தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகள், வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள், எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு லைஃபை ரன் பண்ணக்கூடியவர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் தான். அது முழுமையான அந்த பெருமாளினுடைய ஆசீர்வாதத்தினாலதான் இவர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையே நடந்துட்டு இருக்குது. இந்த 2026ல இவர்கள் முக்கியமா ஒரு சிந்தனை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய தொழில் தான். எப்போதும் போல ஆஸ் யூஷுவல் அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறாங்க. ஏற்கனவே இழந்த சில தொழில்கள் மூலமாக இழந்த ஒரு அமைப்புகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். 7.5 சனியினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தாலும் கடந்த ஒரு 1.5 வருடங்கள் 2 வருடங்களுக்கு மேலாக அந்த ராகுவினுடைய தாக்கம் அப்படின்றது இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதியே அந்த சந்திரன் அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் பயணிக்கிறதுனால இந்த வருடமும் ராகு பகவான் 2ஆம் இடத்துல தான் பயணிக்க போறார். அதனால இந்த வருடத்தின் இறுதியில தான் அவர் உங்களுடைய ராசிக்கு பயணிக்க போறார். அதனால இந்த வருடமும் சில மன ரீதியான சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. புதிய தொழில் முயற்சிகள்லாம் செய்ய போறீங்க. அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு ஆன்லைன்ல ஷாப் வைக்கிறது, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க சேல் பண்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு செய்கிறது, அதாவது ஒரு ஹோட்டல் உணவகங்களை நீங்கள் ஏற்படுத்துறது, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். புதிதாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க. ஏன்னா சுய ஜாதகத்தில் திசாபுத்தி பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு வேறு விதமான ஒரு பலன்களை கொடுக்கும். அந்த திசாபுத்தி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில எப்படி ஒரு அச்சாணி எப்படி முக்கியமா இருக்கோ அதே மாதிரி தான் அந்த திசா புத்திகள், அந்த திசாநாதனும் புத்திநாதனும் கரெக்டா இருந்தாச்சு அப்படின்னா, அந்த அச்சாணி கரெக்டா இருந்தாச்சு அப்படின்னா உங்களுடைய லைஃப் கிளியரா ரன் ஆகும். அந்த அச்சாணி சரியில்லை அப்படின்ற பட்சத்துல அதுல சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இது மகர ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா இப்பதான் 7.5 சனியிலிருந்து வெளியில வந்திருக்கிறீங்க. அதனால எங்க இருந்து நீங்க வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தேடல்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து மீண்டு வருவதற்கு நம்ம இந்த வருடம் இந்த தொழிலை செய்த என்ன அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்றவங்க தாராளமா பண்ணிக்கோங்க. அதை நீங்க கண்டிப்பாக இந்த வருடத்தின் ஜூன் மாதத்துக்குள்ள பண்றது நல்லது. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு நம்ம போய் வேலை செய்யலாமா, வெளிநாட்டில் ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கலாமா, வேலையில் இருக்கலாமா. ஏன்னா நிறைய மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட தகுதிகள் இருக்காது. ஏன்னா
குடும்பத்துல பாத்தீங்கன்னா வறுமை காரணமாக தன்னுடைய இளம் வயதுல இருக்கக்கூடிய இன்னைக்கு இவங்க சம்பாதிக்கலாம், நிறைய ஒரு வருமானத்தை பார்க்கலாம். ஆனா இவர்களினுடைய கல்வி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமை காரணமாக பெருமளவு படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால கான்ட்ராக்ட் வேலையாக நாங்க போயிட்டு வரலாமா, ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட், ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட், இந்த மாதிரியாக நாங்க போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தாராளமாக இந்த திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஆனால் பணம் கொடுத்து போகாதீங்க. போனீங்க அப்படின்னா அதுல ஏமாற்றங்கள் வரும். ஏன்னா உங்களுடைய அந்த 12ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் அந்த ஜூன் மாதத்திலிருந்து உச்சம் பெற்றாலும் அவர் அக்டோபருக்கு மேல 8ஆம் இடத்திற்கு வர்றதுனால அங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அங்க ஏமாற்றம். கடைசி வரைக்கும் ரொம்ப நம்பிக்கை தன்மையாக பேசுவாங்க. அங்க ஏஜென்சியா இருக்கக்கூடியவர்கள் கடைசி நேரத்துல உங்களுக்கு கிடைக்கல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கையை விரிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியாகலாம் இருக்கிறதுனால ரொம்ப பணம் கொடுத்து போகிறதுல கொஞ்சம் கவனமாக இந்த திருவோணம் நட்சத்திரம் அன்பர்கள் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள், இந்த திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. எல்லாத்துலயுமே கொஞ்சம் மூட் அவுட் ஆகிறது, பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே இந்த திருவோணம் நட்சத்திர பெண்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த 2026 நீங்க ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ண போறீங்க. அதாவது சுயமாக தொழில் தொடங்குறதுல இருந்து, ஒரு வேலைக்கு போகிறதுல இருந்து, அடுத்து ஒரு லைஃபை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த பெண்களுக்கு இருக்க போது. ஒரு குடும்பத்தையே எடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு திறமை அப்படின்றது இந்த திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு இந்த 2026 ரொம்ப ஒரு மேன்மை வாய்ந்த ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்திற்காக தன்னை தயார்படுத்திட்டு இருப்பாங்க. கடந்த 2 வருடங்களாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்காது. அந்த எக்ஸாம் எழுத அதுல தோல்விகள் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த வருடம் கண்டினியூ பண்ணுவீங்க. நம்ம இதுல நிறைய ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு அமைப்புகள் தான் இருக்கு. நம்ம எழுதி எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு விடாமுயற்சி இருக்கும். அது பெண்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் நிறைய இருக்க போது. அந்த தொழில்ல நிறைய ஒரு முயற்சிகள் எடுத்து நிறைய ஒரு வளர்ச்சிகளை காணக்கூடிய ஒரு தருணம். அதாவது அந்த தொழில சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் செய்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்ட அந்த தொழிலினுடைய விவரத்தை சொல்லி அதன் மூலமாக சில ரெஃபரன்ஸ் மூலமாக எல்லாம் உங்களுடைய தொழில் ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த காலகட்டம் வரன் தேடக்கூடிய சில முயற்சிகள்ல நல்ல சாதகமாகவும் இருக்கும். அடுத்து பிற்பாகுதியில ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு நெருடல்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள், நான் முதலியே சொன்ன மாதிரி ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கணும், இந்த மாதிரியாகலாம் இருக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.